தமிழக நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 19, 2025 எடுத்து பார்க்கலாம். முதல் கேள்வி, சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சியின் நினைவு தினம் நவம்பர் 18. இரண்டாவது கேள்வி, வ.உ.சியின் 85வது நினைவு நாள் தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள நீதித்துறை உறுப்பினர் யார்? ஆர். ஹேமலதா. இவங்க சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. கோவையில் வேளாண்மை மாநாடு நடைபெறும் இடம் கோவையில் உள்ள கொடிசியா வளாகம். ஐந்தாவது கேள்வி, இந்த மாநாட்டில் எத்திட்டத்தின் 21வது தவணையை பிரதமர் விடுவிக்க உள்ளார்? பி.எம். கிசான் திட்டத்தின், அதாவது பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு திட்டம். ஆறாவது கேள்வி, இம்மாநாட்டின் நோக்கம் யாது? ஃபர்ஸ்ட், ரசாயனம் இல்லாத நடைமுறை. செகண்ட், பருவநிலைக்கு உகந்த விவசாயம். தேர்டு, பொருளாதார அளவில் இயற்கை மற்றும் மீள் உருவாக்கம் செய்யப்படும் வேளாண்மை. ஏழாவது கேள்வி, எத்தனை சதவீதம் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்த முதல்வர் ஸ்டாலின் பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்? 22%. அதாவது 17%லிருந்து 22% உயர்த்த சொல்லியிருக்காங்க.